பண்றாரா பாக்கலாம், அதுக்கப்புறம் அவர் சொல்றது கதைன்னு வரவே இல்லை. படத்துல நடிக்கும் போதே எதுவும் பண்ணல, இதுக்கு மேல எப்படி பண்ணுவாரு? படத்துல நடிக்கும் போதே எதுவும் பண்ணல, இதுக்கு மேல என்ன பண்ணுவாரு? நான் கேக்குறேன், கொரோனா டைம்ல வரல, மழை வந்து வெள்ளத்துல பாதிக்கப்படுது. ஒரு நடிகரா இருக்கிறதுக்கு சரி பேசுறோம், பொதுமக்கள் நாங்க பேசுறோம். அந்த பாலா எதுவுமே தெரியாத ஒரு சின்ன நடிகர், அவரு செஞ்சுதாச்சு இவர் செஞ்சாரா? அதுக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்க, மீதி பேசிக்கலாம். இருக்கும் போதே செய்யல, அவர் வந்து என்ன செய்ய போறாரு? ஓட்டு வாங்குறதுக்கு எது வேணாலும் சொல்லுவாங்க. நல்லா நீங்க நடிக்கும் போது எவ்வளவு பணம் வாங்குறீங்க, எத்தனை கோடி கணக்கு, லட்சக்கணக்குல கோடி கணக்கு வாங்குறீங்க, கோடி கணக்குல வாங்கி என்ன செஞ்சுக்கிறீங்க? என்ன நல்லதை செஞ்சுக்கிறீங்க? எதுவும் செய்யல, இதுக்கு மேலே நீங்க செய்ய மாட்டீங்க. சும்மா ஓட்டு வாங்குறதுக்காக அந்த மாதிரி சொல்லி வாங்குறது. ஓட்டு ஏன் செய்யல? திமுக பஸ்ல வெளியே சொல்லுங்க, திமுக எது செய்யல? பிரி பஸ், வேலை வாய்ப்பு இல்லாத ஜனங்க வேலைக்கு போறதுக்கு எவ்வளவு சேமிக்கிறதுக்கு தெரியுமா? அந்த துட்டை அதுதான் அந்த புள்ளிங்களுக்கு செலவாகுது. மாசம் 1000 ரூபாய் கேஸ் பில் ஏறிச்சு, 85 ரூபாய். அது எவ்வளவு? அது கேஸ் பில் 1000 ரூபாயில மீதி எவ்வளவு சொச்ச காசு புள்ளிங்களுக்கு பண்றது? எவ்வளவு பண்றாரு தெரியுமா? அவ்வளவு நன்மை செய்யறாரு அவரு. எங்க தலைவர் தான் வரணும், அடுத்தது எங்க தலைவர் தான் வருவாரு. எங்க தலைவர் தான் வரணும். இந்த விஜய் இதுக்கு மேல இல்ல, விஜயே இல்ல, எங்க தலைவர் தான் வருவார், ஆட்சியம் பிடிப்பார். அடுத்த உண்மை நிறைய சீமா வேலைக்கார சீமா பேச்சுதான், சீமா வேலைக்காவல சீமாவும் விஜயும் ஒன்னா சேரலாம் ஒரு இது. இப்ப விஜய் வந்து ஒரு இது, சீமாவும் ஒண்ணு, ரெண்டு பேரும் அதுதான். சீமாவும் வரமாட்டாரு, விஜயும் வரமாட்டாரு. நடிகர் எல்லாம் தான் நடிப்பாங்க, எல்லாம் தான் நடிப்பாங்க. இப்ப மட்டும் நடிக்கிறார் செய்ய முடியாது. திமுக மாதிரி எந்த கட்சி செய்யாது. மக்களுக்கு கொடுப்பாங்களா? பஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்மளே குடும்ப சொன்னாலும் கொடுக்க மாட்டாங்க. நான் பேச மாட்டேன்.